வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா. இது சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டம் உடம்புல நல்லாயிருக்கும், முடி நல்லா வளரும். ஏன்னா கருவேப்பிலைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் வாரத்துக்கு 2 தடவை இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முடி வளர பிரச்சனைலாம் சரியாகும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். குழம்புலையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்க வாயு தொல்லையெல்லாம் நீங்கும். அதுவும் இல்லாத பூண்டு ரொம்பவே நல்லது. அதனால் பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு அலசி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இது 2 மட்டும்தான் வதக்கி அரைக்க போகிறோம். கொஞ்சம் அந்த கருவேப்பிலையோட இந்த பச்சைத்தன்மை போயிட்டு லைட்டாக கலர் மாறி வரும் இல்லையா, அந்த டைமில் எடுத்துடலாம். இதை ஃபுல் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கூட ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலரிக்கிட்டே இருந்தோம்னா கலர் மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதை ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஆறிருக்கு. இதில் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கிட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு அவ்வளோவா அந்த பச்சை வாசனைலாம் வராது. இப்போது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதை நாம் அப்படியே வச்சிடலாம். திருப்பியும் அதே கடாயிலே ஒரு 4லேருந்து 5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். குழம்பு தாளிக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை குழம்புக்கு. அதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் நறுக்குனது சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போதும். தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த பூண்டையும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம். இதுவும் கலர் மாறி வரணும். இப்போ ஊற்றும் போது பச்சை கலராக இருக்கு இல்லையா, இது வதங்கி இந்த கலருக்கு வரணும். கொஞ்சம் சிம்மிலே வச்சு தான் வதக்கணும். இப்போ இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சது. அப்படி இல்லைன்னா தனி மிளகாய்த்தூளோ தனியாத்தூளோ சரிசமமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கிட்டு இதில் புளி கொஞ்சமாக தான் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் போதும், ரொம்ப வேண்டாம். புளி கொஞ்சமாக கரைச்சி இதில் வடிகட்டி ஊற்றிட்டு இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜார் அலசி அதை ஊற்றிருக்கேன். கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது இப்போது கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். கருவேப்பிலை குழம்பு சுண்டி வந்து தான் டேஸ்ட்டு. இப்போ இது மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் வெல்லம், குழம்பு நல்லா சுண்டி இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு பாருங்கள், நல்லா பார்க்கும்போதே நம்மளுக்கு சாதம் போட்டு சாப்பிடணும் போல் வாய் ஊறும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா திக்காக இந்த மாதிரி சீக்கிரமாக வச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்ச மறக்காம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.